ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம நிலாவோட ரூமில் வந்து பாம்பு வந்துட்டதுனால சந்து பொந்துன்னு வீட்டை ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், சேரன், பாண்டியன் இவங்க 3 பேருமே அதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே சிவாஜியும் கஸ்தூரியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படி நமக்கு சேர வேண்டிய வீட்டை இவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கே எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்களா? அண்ணே, இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி சொல்கிறாங்க. உடனே சிவாஜி இருந்துட்டு, அது எப்படிம்மா, நான் எப்படி விட்டு கொடுத்துருவேன், அது நமக்கு வந்து சேர வேண்டிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸையுமே வர வச்சிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து சேரனோட வீட்டுக்கு வராங்க. போலீஸ் எல்லாம் வந்ததை பார்த்துட்டு இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, என்ன சார், எதுக்காக எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சிவாஜி தான் பேசுகிறாங்க. என்னடா, என்ன வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்படியாவது உங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டு மேலே கேஸ் போய்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்குமே நீங்கள் இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செயல்படுறது நடக்கக்கூடாது, எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போ சிவாஜி கேட்கவும், உடனே நடேசன் இருந்துட்டு, அண்ணன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணன், உங்கள் வீட்டில் ஒரு பாம்போ இல்லை வேறு ஏதாவது பெரிய திமிங்கலமோ வந்துருச்சு அப்படின்னா அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடை செய்வீங்கள, அந்த மாதிரி தான் காலையில் ஒரு பொம்பளை புள்ள இருக்கிற ரூம்குள்ளே பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பு மற்ற எதுவுமே பூச்சி புழுன்னு வராமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு எங்களுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. அது மட்டும் இல்லாமல் சொன்னாலும் சொல்லலைனாலும் ஏன் அப்பா எனக்காக இதை கொடுத்துட்டு போன வீடு தான். ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உடனே சிவாஜி இருந்துட்டு, பார்த்தீங்களா சார் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டு மேலே கேஸு போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் தீர்ப்பே வரல, அப்படி இருக்கிறப்போ இவங்க எதுவுமே இங்கே செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே சமயம் போலீஸுமே இங்கே சிவாஜிக்கும் கஸ்தூரிக்கும் சாதகமாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆளுங்க, அதாவது போலீஸ்க்கு ஏதாவது பணம் கொடுத்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அதனால் நம்ம சோழன், சேரன் எல்லாரையுமே இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டு மேலே கேஸ் போட்டிருக்காங்க, கேஸுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. உடனே சிவாஜி இருந்துட்டு, கரெக்டாக சொன்னீங்க சார், நாங்களும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதோ இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு நாங்கள் விட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ஓவராக தான் திமிரு அதிகமாகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, என்னடா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அப்பா இந்த வீட்டையும் இந்த இடத்தையும் எனக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். ஓ, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது பத்திரம் ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைல்ல, சும்மாலாம் பேசி சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. இந்த வீடு எங்களுக்கு வந்து சேர வேண்டியது. கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸு போய்கிட்டு இருக்கா, அந்த கேஸில் தீர்ப்பு வந்து எங்கள் பக்கம் சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாஜி சொல்லவும், உடனே இங்கே நம்ம சோழன் எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி கை கலப்பாகி கடைசியில் அங்கே போலீஸ் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே உங்கள் பொட்டி படுக்க எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம நிலாவுமே ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே சேரன் கிட்ட, அண்ணா என்னென்ன பிரச்சனை, ஏன்னா இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சோழன் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு இல்லைங்க, அதனால் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி வேலையை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது தெரிஞ்சு இவங்க கண்ணு பொறுக்க முட்டாமல் வந்து இங்கே போலீஸை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை காலி பண்ணணும்னு வேறு சொல்கிறாங்க. வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம நிலா இருந்துட்டு, என்ன இது அநியாயமாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, உங்கள் வீட்டிலலாம் பாம்பு வந்துச்சு அப்படின்னா பாம்பு இருந்தால் இருந்துட்டு போகட்டும், ஏன் அதுக்கு தனியாக ஒரு இடத்தவே ஒதுக்கிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுப்பீங்களா? அப்படி இல்லைல்ல, நாங்களும் சேஃப்டியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே 2-3 வார்த்தை பேசுவோம். உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, கேஸ் போய்கிட்டு இருக்கப்போ அந்த பொருளோ வீடோ ஏதோ ஒன்று அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி தான் கேஸ் முடியட்டும், தீர்ப்பு யார் பக்கம் வருதோ, யாருக்கு இந்த வீடு போய் சேருதோ அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டை என்ன வேணாலும் பண்ணலாம், அப்போ யாருமே கேட்க முடியாது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லாருமே வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம பல்லவன் எல்லாருமே ரொம்பவே மனசு வேதனையில் அவங்கவுங்க
திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுமே அவங்க திங்ஸு, அதுக்கப்புறம் பழைய ஒரு பெட்டியெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பேப்பர்ஸ், ஃபோட்டோஸ், ஃப்ரேம் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது சேரனோட அம்மா ஃபோட்டோ அது இதுன்னு நிறைய இருக்கும் அந்த பெட்டின்னு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு நம்ம சேரனோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. இதை பார்த்து இங்கே அந்த சிவாஜியும் கஸ்தூரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இவங்கள வீட்டை விட்டு காலி பண்ணியாச்சு. இனிமேல் இவங்க எங்கே போக போகிறாங்க, எங்கேயாவது போய் பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் இங்கே அவங்க அண்ணனும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன அங்கிள், எதுவுமே ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டீங்களா? கடைசி நேரத்தில் உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டு போனார், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட பத்திரம் யார் பேரில் இருக்குதுன்ட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கான ஏதாவது நம்மக்கிட்ட பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு இது பத்திரம் மாதிரி இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருந்துச்சுமா, என்கிட்ட என் அப்பா கொடுத்துட்டு தான் போனார். ஆனால் சமீப காலத்தில் அது தொலைஞ்சிருச்சு. இவங்க போலி பத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் வீட்டு மேலே கேஸை போட்டு இப்படி கேஸை கோர்ட்டில் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பேப்பரை தான் எங்கே வச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரன் பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே நான் இந்த வீட்டில் தான் வளர்ந்தேன், தம்பிங்களையுமே இந்த வீட்டில் தான் வளர்த்தேன். ஆனால் இப்போது இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே, கண்டிப்பாக இந்த வீட்டை திரும்பவும் நம்ம மீட்டெடுப்போம். அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அது எப்படிம்மா? அதான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. போலீஸுமே அந்த எங்கள் பெரியப்பா பேச்சை தானே கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட பண வசதி நிறைய இருக்குது, பணத்தை கொடுத்து போலீஸை கூட திசை திருப்ப பார்க்குறாங்க. அப்படி தானே கோர்ட்லேயும் ஏதாவது பண்ணி அவங்க பக்கம் தீர்ப்பு சாதகமாக சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் கலங்கி நிற்கவே நிற்காதீங்க, அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான தண்டனையை அந்த கடவுள் கொடுப்பாரு, நமக்கான வழியையுமே அந்த கடவுள் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு, அதெல்லாம் சரிதான் நீ, இப்போ நம்ம எங்கே தங்க போகிறோம், நமக்குன்னு யார் இருக்கா, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, எங்கேயாவது நான் வாடகைக்கு வீடு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதாவது கேட்ட உடனே யாருமே வீடு கொடுக்கவே மாட்டாங்க, 2-3 நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம எங்கே இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இது சேரன் இருந்துட்டு சந்தாவோட வீட்டுக்கு போவோம், ஒரு 2-3 நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீடு கிடச்சதும் நம்ம எல்லாருமே வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலாவுமே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவங்கள விட்டால் நமக்கு வேறு யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம வானதி வந்து பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன பாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது வீடுமே உங்களுக்கு சொந்தமே இல்லையா, உங்களுக்கு நீ எதுவுமே இல்லையா பாண்டி, அப்போ எப்படி பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீ சந்தோஷமாக வச்சு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வானதி அவங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பேசி இங்கே பாண்டியை டென்ஷன் ஏற்றுறாங்க. ஏற்கனவே வீட்டை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த டைமில் இந்த வானதி இப்படி பாண்டிக்கிட்ட கேட்டதுமே பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன வானதி, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், நீ என்னடனா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என்னை எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குற, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா, நாங்களே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே தவிச்சு போய் நிற்கிறோம், நீ என்னடனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சே உங்ககிட்டலாம் நான் என் விஷயத்த சொன்னேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சரி பாண்டி, நீ எதுவும் கோவப்படாத, சரி சரி நீங்கள் எல்லாருமே என் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டி இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே உன் அண்ணன் அப்படியே மேலுக்கும் கீழுக்கும் குதிப்பான், அப்படியெல்லாம் வரணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை, நாங்கள் ஏதாவது வீடு பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாண்டி, அப்போது என் வீட்டுக்கு வர மாட்டியா, வேறு எங்கே போகலான்னு இருக்கீங்க, உங்களுக்கு யாரை தெரியும், உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து கேட்கவும், நாங்கள் சந்தா அவங்க வீட்டுக்கு போகிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் போவீங்க, என் வீட்டுக்கு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வானதி, அங்கே வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும், அது உனக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் தேவையில்லாமல் என்கிட்ட எதுக்காக வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இப்போ ஃபோனை வை, நாங்கள் எல்லாருமே ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சடான்னு கட் பண்ணிடுறாங்க. வானதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இந்த பாண்டி இப்படி இருக்கானே தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாமல் நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறான். சந்தாவோட வீடுமே குட்டிதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லியிருக்கான், அதில் எப்படி இத்தனை பேர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே அம்மாவும் அதுக்கப்புறம் அப்பான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே
எல்லாருமே சந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. சந்தாவோட வீட்டில் நம்ம அனிஷ் வெளியே உட்காந்துருக்கவும் சந்தா வந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இப்போது சேரனோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே போயிட்டு அங்கே நிற்கவும் அனிஷ் பார்த்துட்டு, பையா என்ன பையா இந்நேரத்தில் திடுதிப்புன்னு எல்லாருமா வந்து வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பேக்கும் கையுமா வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம சேரன் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல வரவும், இதெல்லாம் வெளியே நின்று பேச வேண்டாம், நம்ம எல்லாருமே உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அனுஷ்கிட்ட சொல்லவும் அனுஷுக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் நிலா எப்படி இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா நிலா, நீ இந்த குட்டி வீட்டில் உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோப்பா, ஒரு 2 ரூமு 3 ரூமு இருந்திருந்தா கூட நமக்கு எல்லாருக்குமே இங்கே சரியாக போயிருந்திருக்கும். பாவம் அனிஷே இங்கே தனியாக இருந்து தான் கஷ்டப்படுறான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நைட் எல்லாருமே பொறுத்துக்கோங்க, நம்ம நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எங்கேயாவது நம்ம வீடு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நானும் சந்தாவும் ஒரு பக்கம் படுத்துக்கிறோம், நீங்கள் எல்லாருமே ஒரு சைடு படுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, இதில் போய் என்னென்ன இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குல்ல, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவுக்கு யாருக்குமே ஒரு மாதிரி சாப்பாடு கூட இறங்கல. சந்தா எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்லியுமே யாருக்குமே சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லை. நிலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த வீட்டை இவங்களுக்கு நம்ம மீட்டு கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சேரன் வந்து வெளியே இருக்கிற, அதாவது அவங்க வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த பழைய பெட்டி அதை எல்லாத்தையுமே ஓனாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அந்த பழைய பெட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா அதாச்சும் எடுத்துகிட்டு வந்து வைங்க, ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி கவலையோடு போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பழைய ஃபோட்டோலாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாண்ணே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. அடியில் ஒரு பேப்பர் இருக்குது, அது பத்திரம் மாதிரி இருக்குது, அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. நடேசன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து நடேசன் பேரில் தான் அந்த வீட்டையும் அந்த வீடு கட்டியிருக்க இடத்தையுமே நடேசன் பேரில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, ஒயிலாக எழுதி வச்சுருப்பாங்க, அது பத்திரமாவே இருக்குது போல். அதை படித்து பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே நிலா. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அந்த வீடு கட்டியிருக்க நிலம்னு அது எல்லாமே அங்கிள் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, ஆமாங்க சோழன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை காட்டவும் இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம எதுக்காக வரணும், அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்தாலுமே இதை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா அது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிடும், நம்ம வீட்டை விட்டு நம்ம இனிமேல் எங்கேயுமே போக தேவையில்லை, நம்ம வீட்டை நம்ம எப்படி வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், யாருமே வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருமா நிலா, இதுக்கப்புறம் இந்த அங்கிளோட பர்ஃபார்மன்ஸை பாருமா, என் அண்ணன் இருக்காதுனால அண்ணன் அவன் தலையில் மிளகாக்கல்ல போட்டு ஆட்டுன்னு ஆட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலையப்படாதம்மா, கண்டிப்பாக நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பத்திரத்தை காட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எல்லாருக்குமே ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. சந்தா இருந்துட்டு, அதான் நல்ல விஷயம் தான் நடக்க போகுதுல்ல, வீடு திரும்பவும் உங்கள் கைக்கே வரப்போகுது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கணும், எல்லாருமே சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரனுக்கு அதுக்கப்புறம் சந்தாவுக்கும் ஒரே ரொமான்ஸ் தான். இவங்க 2 பேரையுமே வச்சு கலாய்ச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த நைட்டை கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் எல்லாருமே தூங்குறாங்க. மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாருமே சோழன் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சோழன் நிலா அதுக்கப்புறம் சேரன் இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பத்திரத்தையுமே காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சார், அது இது சிவாஜின்றவங்க எங்கள் குடும்பத்தவே ஏமாற்ற பார்க்குறாங்க, எப்படியாவது இந்த வீட்டை அவங்க பேருக்கு மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பொய்யான பத்திரத்தை எல்லாத்தையுமே ஃபேக்காக ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவங்க மேலே கேஸ் போடுறோம், நைட் ஃபுல்லாக நாங்கள் எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிட்டு நடுத்தெருவில் நின்றோம் சார், அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், மற்றவங்களோட பொருளுக்கு எப்போவுமே ஆசைவே படக்கூடாது, அவங்க மேலே நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து
இந்த சிவாஜி மேலே கேஸ் போடுறாங்க. வேறு வழி இல்லை. இப்போ இவங்கக்கிட்ட உண்மையான பத்திரம் இருக்குது. நான் அந்த போலீஸாலையுமே எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த போலீஸ் வந்து இந்த சிவாஜி கஸ்தூரி பக்கம் தான் பேசினாங்க. இப்போது இவங்க பக்கம் எல்லா தரப்புலேயுமே எல்லாமே இவங்க பக்கம் கரெக்டாக இருக்கிறப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாது. கேஸ் போட்டிருக்கிறதுனால இப்போது ஒரு 2 நாளோ 3 நாளோ சும்மா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து ஒரு 2-3 நாள் ஜெயிலில் போட்டு வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து போயிட்டு இங்கே கஸ்தூரி வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. என்ன சார், அதான் நேற்றே உங்களுக்கான செட்டில்மெண்ட் பணத்தை பண்ணிட்டேன்ல, நீங்கள் என்னடானா இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே போலீஸ் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த வீடு உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அது நடேசனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கஸ்தூரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சார் இதெல்லாம், எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வீடு எங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, ஒரிஜினல் பத்திரத்தை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலான்ற பொண்ணு நைட் ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்னோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பொருளை அவங்க எப்படியாவது ஏமாற்றி அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அவங்க மேலே ஒரு கேஸை போடுறேன். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் மேலிடத்துல பேச வேண்டியதாக வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சட்டமெல்லாம் பேசுதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாயர் வச்சு ஏதாவது பெயில் இது வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சிவாஜிக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. யோ என்னையா, அவங்கள எப்படியாவது தண்டிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு அனுப்புனா, நீ என்னடானா என்னவே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் உட்கார வைப்பேன்னு சொல்கிற. என்னையா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சார் எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சோழன் எல்லாருமே வராங்க. நடேசனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் உங்களுக்கு சகல மரியாதையுமே போலீஸ் ஸ்டேஷனில் செய்வாங்க. அப்படி செய்யலை அப்படின்னா போலீஸ் அதான் இன்ஸ்பெக்டர் மேலேயே நாங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்கிறாங்க. போலீஸுக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. இப்போது இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, சார் கவலையப்படாதீங்க சார், இந்த ஆளை நாங்கள் வச்சு செஞ்சிடுறோம். இனிமேல் யாரோட பொருளுக்கும் இவங்க ஆசைப்படாத அளவுக்கு நாங்கள் இவங்கள கவனித்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நடேசனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் வயசான காலத்தில் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரே சிரிப்பு தான். இப்போ நடேசன் ஒவ்வொரு வார்த்தையாக அவங்கள சொல்லி கலாய்க்கிறதும் நம்ம நிலாவுக்கும் பல்லவனுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்போது இங்கே நிலா வந்து கஸ்தூரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாமல் இருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி, என்ன நீயே அந்த சோழனை பொய்யா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே, இந்த விஷயம் ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கஸ்தூரி அத்தை, நானும் சோழனும் இனிமேல் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். அந்த விஷயத்த இன்னும் நான் சோழன் கிட்ட கூட சொல்லலை. எங்கள் மேரேஜ் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இப்போது இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சோழன் கிட்ட கூட சொல்லலை. என்னுடைய மனசில் உள்ளதை சோழன் கிட்ட லவர்ஸ் டே அன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, நீங்கள் இப்போது இப்படி எங்களை அவமானப்படுத்தி பேசுகிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால தான் இப்போது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட்டதுமே சோழன் ரொம்பவே ஓடி ஓடி வந்து நிலா பக்கத்தில் நிற்கிறாங்க. நம்ம நிலா வந்து சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் கஸ்தூரி அத்தை, நாங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். நீங்கள் அதை பார்த்து வயிறறிஞ்சு சாக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை நாங்கள் வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டை விட அந்த வீடு டபுள் மடங்காக மாளிகை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. இங்கே பார், சும்மா வாயிலே சவடால் வீட்டுக்கிட்டு இருக்காத, உன்னை மாதிரி பொண்ணுங்களை நான் எத்தனை பேர் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ராசியே இல்லாத வீடு, பொண்ணுங்க தங்கவே மாட்டாங்க. எண்ணி இன்னும் 10 நாளில் நீ ஓடி தான் போக போகிற. அந்த வீட்டிலலாம் கடைசி வரைக்கும் இவனுங்க கூட குப்பை கொட்டவே முடியாது உன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் அந்த பழமொழியெல்லாம் மாறி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு.
சிவாஜி, நான் அந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே நான் அந்த வீட்டை விட்டு போகவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. யதார்த்தமாக எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அது அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தான் நான் பண்ணிக்கினேன். ஆனால் இன்னைக்கு அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு அந்த ஆசையே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோழன் ரொம்ப ரொம்ப நல்லவர். சோழன் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்கமானவங்க. ஆனால் இந்த ஊரில் உள்ளவங்களோட மனசு தான் சுத்தமாக, அதாவது அவங்க மனசில் ஒரு ஈரன்றதே இல்லை, அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஊரில் தான் இந்த சேர அண்ணனோட ஃபேமிலி இருக்குது. இந்த ஊர்லேயே சேர அண்ணன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒவ்வொருத்தரோட மனசும் அவ்வளோ அழகானது. ஆனால் அதை எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்காம அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடி, ஒழுங்கா போயிட்டு பொழப்ப நடத்துகிற வழியை பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நிலா வந்து போகிறாங்க. முன்னாடி பின்னாடி நம்ம பல்லவன், பாண்டிச்சேரன் இவங்க எல்லாருமே போகிறாங்க. உடனே நம்ம சேரன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிலா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா. நீ மட்டும் அந்த பத்திரத்தை பார்க்காம இருந்திருந்தா அப்படின்னா நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடுத்தெருவில் நின்றுருக்கணும். வீடு தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கணும். அதாவது நம்ம வீட்டுக்கு எந்த நல்லது நடந்தாலுமே அது உன்னால தான்ப்பா நடக்குது. நீ தான்ப்பா எங்கள் வீட்டோட அதிர்ஷ்டம், மகாலட்சுமி எல்லாமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே போதும்ண்ணே, ஏதோ நல்லது நடந்திருக்குல்ல, ஓகே தான். இனிமேல் நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம சேரனோட வீட்டை நிலா வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. நிலா தரமான செயல் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த சிவாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் தான் போட்டிருக்காங்க. நிலா வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டு 4 அடி அடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தாராளமாக கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே கஸ்தூரி வந்து எப்படியாவது சிவாஜியை பெயில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரை கூட்டிகிட்டு போகிறாங்க.